அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து மெல்லிசை. நம்ம சார், எங்களுக்காக உங்களோட ஃபேவரட் சாங் ஒன்னு டெடிகேட் பண்ணுங்க சார். என்னை தாலாட்ட வருவாளோ கண் பார்க்க கெஞ்சும் ஸ்வேதாவா? யாரா அந்த ஸ்வேதா? மா மூச்சு செல்லும் வேகம் புயலாக மாறும். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, பேசாம அந்த வீட்டை எனக்கு கரையம் பண்ணி கொடுத்துருங்க சார். அது நாங்க வாழ்ந்த வீடு சார். நிறைய வீடியோக்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல. அதாவது சிறிய படங்களை மட்டும் நம்ம தேடி தேடி விமர்சனம் பண்றோம். ஏன்னா பெரிய படங்களை விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேர் வந்து சிறிய படங்களை விமர்சனம் பண்றது இல்ல. ஆனா நம்ம வந்து சிறிய படங்களை ரொம்ப ஆத்மார்த்தமா தேடி தேடி விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதோட நோக்கம் என்னன்னா, அந்த சிறிய படத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதன் மூலமா நிறைய நல்ல கலைஞர்கள் வெளியே வருவாங்க. ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட போய் சேருன்ற ஒரு நல்ல எண்ணம் தானே ஒழிய வேற எதுவும் இல்லை. சரி, இந்த படத்துடைய கதையை பத்தி பார்க்கும்போது லட்சுமி சரவணகுமார் எழுத்தாளர் வந்து ஒரு வாசகம் எழுதியிருந்தார் ஒரு சிறுகதையில. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசகம். அதாவது எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதம் நிகழும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக அந்த அற்புதம் நிகழும் அப்படின்றத இந்த படம் வந்து அங்கங்க பறைசாற்றிக்கிட்டே இருக்கு. இதன் இந்த ஒரு பாயிண்ட்லயே படம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. முதல்ல நல்ல படங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம விமர்சனத்துக்கு போலாம். கிஷோர் ஒரு மகன் ஒரு மகள், மனைவி சுபத்ரா, இவங்களோட ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. பிடி வாத்தியாரா இருக்காரு. மனைவி வந்து ஆசிரியா இருக்காங்க. அவர் வந்து பிடி வாத்தியாரா ஒரு நல்ல நிலையில இருந்தா கூட அவர்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா திறமை ஒண்ணு இருக்காது. ஏன்னா நல்லா பாடக்கூடியவர். அதை வச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த முயற்சிகளில் கிடைக்கக்கூடிய அனுபவம், வலி, வாழ்க்கை, வலிமை, இது எல்லாம் தான் அந்த படத்துடைய கதை. இந்த கதை வந்து நான் வந்து கதை இப்படி ஸ்டார்ட்டா சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி கதை என்ன வருதுன்னா, அவங்க ரெண்டு கிஷோரோட மகன் மகள் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கதை, அவங்க அப்பாவை பத்தி அவங்க பேசுறாங்க. அது வழியா தான் அந்த கதை வந்து வருது. சோ இப்படியான கதை அவருடைய முடிவு என்ன அப்படின்றது இந்த திரைக்கதையா ரொம்ப அழகா வருது. கிஷோர் வந்து ஆடுகளம் அந்த பொல்லாதவன் கிஷோர்ல இருந்து அவருடைய குரல் எல்லாமே அவர் வந்து ஒரு மென்மையான ஆளா அவரை பார்க்கவே முடியாது ஸ்கிரீன்ல. என்னதான் அவர் பேசினா கூட அவர் மென்மையா தெரியவே தெரியாது. அந்த மென்மைத்தன்மையை கூடுமான வரைக்கும் இதுல வந்து நிறைய கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காரு. ஒரு சில இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கவும் செய்யறாரு. அவர் யதார்த்தமா ஒரு மனைவி பத்தி பசங்களோட உட்காந்துட்டு வீட்டுக்காரிக்கு என்ன பாட்டரா படிக்கலாம், அவளுக்கு என்ன பேரா வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா அவளுக்கும் மகளுக்குமான சீன் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சுபத்ராவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அங்கங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கணவன் மனைவிக்கான கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவல்ல ஒரு கூட்டம் அடிச்சது. அந்த மகனா நடித்தவருடைய கேரக்டர் நல்லா எழுதப்பட்டிருந்தா கூட அவருடைய நடிப்பு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கிற தோணுச்சுது. மகள்ல சின்ன பொண்ணா ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. ஆங்காங்கே வரக்கூடிய இதர கதாபாத்திரங்களும் கூடுமான வரைக்கும் ஸ்கிரீன்ல தன்னுடைய ஸ்கோரிங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் அதாவது ரொம்ப எளிமையான படம். எளிமையான படத்துல வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஷாட்லாம் வைக்க முடியாது. அதனால இந்த எளிமையில என்னென்ன வலிமை சேர்க்க முடியுமோ அதை மட்டும் அங்கங்க செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சங்கர் ரங்கராஜனுடைய இசை வந்து கூடுமான வரைக்கும் படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு சில பாடல்கள், அந்த குறிப்பா ஒரு மோட்டிவேஷன் சாங் ஒன்று பாடுறாரு கிஷோர். அந்த பாட்டை இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்க நமக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இயக்குனர் பொறுத்த வரைக்கும், திரவ் இயக்குனர், அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராதாமோகனுடைய படங்கள், இந்த மொழி சின்ன சின்ன படங்கள்லாம் ராதாமோகனுடைய படங்கள் இருக்கு. அந்த படங்கள்ல அப்படின்னா மென் உணர்வுகளை தீண்டி சென்றுகிட்டே இருக்கும். அந்த மென் உணர்வுகள் வந்து கொஞ்சம் நம்மள என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அத மாதிரியான ஒரு சாயலோட தான் அந்த படத்தை அணுகிருக்காரு. படம் ஒரு கட்டத்துல முடிஞ்ச பிறகும் திரையில படம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து செகண்ட் ஹாப்ல நம்மளுக்கு வந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் கூட ஒரு 10 நிமிடத்தை வந்து கத்தேரி போட்டிருக்கலாம். மத்தபடி படம் வந்து பெரிய குறைகள் எதுவுமே இல்ல. ஒரு எளிய குடும்பத்தில இருந்து ஒரு தகப்பன் ஜெயிக்கும் போது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வீரியமா போகும் அப்படிங்கிற நிதர்சனத்தை இந்த படம் பேசினதுனால நம்ம விமர்சனத்துல இந்த மெல்லிசையை நல்லிசை என்று சொல்வோமாக. நன்றி, வணக்கம்.